ரேவதி, எங்கம்மா போயிட்டு வர? கோயிலுக்குமா. என்ன ரேவதி, இப்பெல்லாம் அடிக்கடி கோயிலுக்கு போயிட்டு வர போல இருக்கு. என்ன சித்தி பண்றது, சில நேரங்கள்ல மனுஷங்களை நம்ப பயமா இருக்கு. அதான் கோயிலுக்கு போனேன். பயமா? என்ன பயம்? நீ சாமுண்டீஸ்வரியோட பொண்ணு, அத மறந்துடாத. அதான் பயமே இல்லம்மா. ரேவதியோட சிரிப்பை பார்த்தா வேண்டுதல் பலமா இருக்கும் போல இருக்கே. ஆமா மாமா, ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன். அதுக்கு தான் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரேன். அப்படி என்ன முக்கியமான வேண்டுதல்? என்ன, மேல படிக்கணும்னு நினைக்கிறியா? இல்லம்மா, எனக்கான மாப்பிள்ளைய நானே தேர்ந்தெடுத்துட்டேன். என்ன ரேவதி சொல்ற? கல்யாண மாப்பிளைய நீயே தேர்ந்தெடுத்துக்கிட்டியா? யார் அது? ரோகிணி, இது என்ன ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்டா இருக்கு? அதாங்க எனக்கு புரியல. இருங்க, அவ என்ன சொல்றான்னு பாப்போம். ரேவதி, நீ முடிவெடுத்துட்டு வந்து பேசுற. முதல்ல நீ செலக்ட் பண்ணிருக்கிற ஆளு யாரு? அவரு வேற யாரும் இல்லம்மா, கார்த்தி மாமா தான். இதோ இங்க சித்தி இருக்காங்களே, அவங்களோட ஹஸ்பண்ட் தான் நம்மளோட அப்பாவை ஆளை வச்சு கொலை பண்ண பாத்திருக்காங்க. அதுக்காக சித்தியை நீங்க பகையாள்னு சொல்வீங்களா? என்னம்மா பேசுது உன் தங்கச்சி? கொஞ்சமாவது புத்தி இருக்கா உனக்கு? எதை வச்சு பேசிக்கிட்டு இருக்க? நான் சொன்னதும் உன் சித்தி அந்த சிவனாண்டிய சுட்டா, அது தெரியும்ல? அம்மா, எனக்கு கார்த்தி மாமாவை பிடிச்சிருக்கு. இது வரைக்கும் நான் உங்க பேச்ச மீறி ஏதாவது பண்ணிருக்கேனா? இல்லல்ல. நீங்க ஃபிக்ஸ் பண்ண மாப்பிள்ளைய தான் நான் கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டு மணமேடை வரைக்கும் போய் உக்காந்தேன். ஆனா அவன் ஃப்ராடுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்களே எவ்வளவு கில்ட்டியா ஃபீல் பண்ணீங்க. அன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்த மாதிரி இப்போ நீங்க எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கம்மா, ப்ளீஸ்மா. கார்த்தி மாமாவை மேரேஜ் பண்ணிக்கிறதுல என்னமா தப்பு இருக்கு? அவரை நான் லவ் பண்றேம்மா, எனக்கு அவரு தான் வேணும். ஈஸ்வரி, நீ உன் விருப்பத்துக்கு பார்த்த மாப்பிள்ள தான் சரியா அமையாம போச்சு. அவ விருப்பத்துக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்த்திருக்கா. அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடு. இதுல என்ன தப்பு இருக்கு? என்னால உங்க பொண்ணு சொல்றதையெல்லாம் ஒத்துக்க முடியாது. இத பாரு ரேவதி, ஏன் பேச்சு கேளு. நம்ம குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் தலைமுறை பகை இருக்கு. அந்த பகைய மறந்துட்டு என்னால அவனை நம்ம குடும்பத்துக்குள்ள சேர்க்கவே முடியாது. அம்மா, சும்மா பகைன்னு அதையே சொல்லாதீங்கம்மா. பாட்டிக்கு நடந்ததும் பெரியம்மாக்கு நடந்ததும் ஒரு சோகமான விஷயம்தான். ஆனா அந்த பகையில கார்த்தி மாமா என்ன பண்ணாரு? ஏன் கண்ணுக்கு தெரியாத உங்களோட பகைய ஏன் காலத்துக்கும் அந்த பகைய நான் வளர்த்துக்க விரும்பல. அப்படி சொல்லுமா. இதத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். எங்க இவ கேக்குறா? நிறுத்துங்க. உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரே கொண்டாட்டமா இருக்கா? எனக்கு என்ன கொண்டாட்டம்? எனக்கு என் பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். ரேவதி, நீ ஃபைனலா என்ன சொல்ற? கார்த்தி மாமா இல்லாம என் லைஃப் இல்லம்மா. அவர் இல்லாம ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல என்னால இருக்க முடியாது. எனக்கு உங்க சம்மதம் வேணும். ஆனா நீங்க சம்மதிக்கலனாலும் நான் எடுத்த முடிவுல இருந்து எக்காரணத்தை கொண்டு மாற மாட்டேன். ரேவதி, நீ உன் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கங்கிறத மறந்துடாத. இப்படியா வார்த்தைக்கு வார்த்தை சண்டை போட்டுட்டு இருப்ப? சித்தி, இது எனக்கும் என் அம்மாவுக்கும் நடுவுல நடக்கிற பிரச்சனை. நீங்க இதுக்குள்ள மூக்க நுழைக்காதீங்க. இவ இவ்ளோ உறுதியா இருக்கா. நான் கொஞ்சம் எதிர்த்து பேசினா அவ அப்பாவை வச்சே காரியத்தை சாதிச்சுப்பா. இத கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும். இப்ப என்ன உனக்கு? கார்த்தியை பிடிச்சிருக்கு, நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புற,
அவ்வளவுதானே? ஆமாமா. ம், சரி ரேவதி, உன் ஆசைப்படியே நீ கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கோ. போதுமா? ஈஸ்வரி, இத நீ நிஜமா தான் சொல்றியா? என்னால நம்பவே முடியலையே. அம்மா நிஜமாவாம்மா சொல்றீங்க? அக்கா என்னக்கா விளையாடுறியா? நம்ம அம்மாவோட உசுரை எடுத்த கொலகார பாவிங்க அவங்க. அந்த பரம்பரையில வந்தவனுக்கு போய் நம்ம ரேவதிய தாரவாத்து கொடுக்கறேன்னு சொல்ற? என்னால இதை நம்பவே முடியலக்கா. சந்திரா, என் பொண்ணோட வாழ்க்கை முன்னாடி வேற எதுவுமே என் கண்ணுக்கு தெரியல. அவ ஆசைக்காக நான் யார வேணாலும் எதிர்ப்பேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். ரேவதி கார்த்தியை லவ் பண்றேன்னு சொல்லிட்டான். இனி அவன் தான் இந்த சாமுண்டீஸ்வரியோட மாப்பிள்ளை. அம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா. நீங்க சொன்னதை என்னால நம்பவே முடியல. என் மேல உனக்கு இன்னும் சந்தேகமா இருக்கா ரேவதி? நீ இங்கே வெயிட் பண்ணு. நான் இப்பவே நேரா கிளம்பி கார்த்தியை மீட் பண்றேன். அவனை இங்க கூட்டிட்டு வந்து உன் கண்ணு முன்னாடியே அவன்தான் உனக்கு மாப்பிள்ளைன்னு நான் உனக்கு சத்தியம் பண்ணி தரேன். நீ ஹாப்பியா இரு. அக்கா என்னக்கா பேசிட்டு இருக்க? சந்திரா, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். அத்த, மே ஐ கமிங்? இல்ல மாப்பிள்ள, நான் பாத்துக்கிறேன். ஓகே. அக்கா மாமா கரெக்டா தான் சொல்லிருக்காரு. அவரோட கெஸ் என்னைக்குமே தப்பாது. ரேவதி அக்கா. ரேவதி, நீ இப்படி ஒரு முடிவு எடுக்கதான் நாங்க ரொம்ப நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கார்த்தி தான் உனக்கு பொருத்தமான சாய்ஸ். வாழ்த்துக்கள் ரேவதி. நேத்து ஒரு டைனோசர் படம் பார்த்தேன். அதுல ஒரு குட்டி நாய் டைனோசரை பார்த்து வவ் 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 அப்படின்னு கத்திட்டே இருந்துச்சு. எல்லாரும் அந்த குட்டி நாயை பார்த்து என்ன தைரியம் பாரு அந்த நாய்க்கு அப்படின்னாங்க. ஆனா அந்த டைனோசரு அந்த நாயை சீண்டவே சீண்டாம பாவம் கோ ஹெட் அப்படின்னு நகர்ந்து போய்கிட்டே இருந்துச்சு. அதே மாதிரிதான் இங்க யாரு நாய் யாரு டைனோசர்னு புரிஞ்சவங்களுக்கு புரியும், புரியாதவங்க புரிஞ்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா பெட்ரு. என்ன நாயின்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? ஐயோ சின்னத்த, நீங்க சீரியஸ் ஆகாதீங்க. நான் படத்துல பார்த்த கதையை தான் சொன்னேன். உங்களை யாராவது அப்படி சொல்ல முடியுமா? ரோகிணி, ஐ எம் வெரி ஹாப்பி. சகல வர்றதுக்குள்ள ஒரு பாயசத்தை ரெடி பண்ணு. சரிங்க. சகல